ஒரு சார்ட்டில் ஒரு கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்ததாக வரக்கூடிய கேண்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர். பட் அகெயின் வந்தது திரும்பவும் மேலே ஒரு பையிங் ப்ரெஷரோட பீக் போனது, திரும்ப ஒரு செல்லிங் ப்ரெஷரோட கீழே வந்துட்டு மேலே முடிச்சிருக்காங்க. ஸோ பையருக்கும் செல்லருக்கும் ஒரு போட்டி நடந்திருக்கிறது இந்த ரெண்டாவது கேண்டில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுது. இப்போ மூணாவது கேண்டில் என்ன ஆகுதுன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். ஒரு ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். அது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட கம்பேர் பண்ணும்போது அதில் ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட்டுக்கு கீழே வந்து செட்டில் ஆகிருக்கிறதையும் பார்க்குறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்கு பேர் தான் ஈவினிங் ஸ்டார் அப்படிங்கிறது பேராக இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக டவுன் ஆகும் அப்படிங்கிறதும், இந்த இடத்துல நம்ம செல்லராக இருந்தோம்னா ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கான கன்ஃபர்மேஷனாக இந்த கேண்டில் நம்ம பார்க்குறோம். இப்படியே பிளைண்டாக போயிட்டு நம்ம செல்லராக இருக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கூடாது. இது என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ட்ரெண்டில் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது லோயர் ஹையில் ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் இது ப்ரைஸ் கீழே வரும் அப்படிங்கிறதும், அது லோயர் லோவுக்கு கீழே வரும் அப்படிங்கிறதும் நம்ம டார்கெட்டாக எடுத்துக்க முடியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கீழே வந்திருக்கிறத பார்க்க முடியும். அது பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் ஹையில் ஃபார்ம் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும்.